கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த நாளை காணும்படி எங்களை செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே, உலகம் முழுவதும் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள், நாங்களும் கொண்டாடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தையானது எங்களை விடுதலையாக்கக்கூடியதாகவும், எங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாகவும், எங்களுக்கு மேன்மை கொடுக்கத்தக்கதாகவும் தேவன் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். கர்த்தர் இந்த செய்தி ஆசீர்வதித்து தாரும். ஆவியோட கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். இந்த நாள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறோம். நாம் 2 பேருக்கு புத்திரராயிருக்கிறோம். ஒன்று தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறோம், இன்னொன்று உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த ஆபிரகாமுக்கும் நாம் புத்திரர்களாக நாம் இருக்கிறோம். 26ஆம் வசனம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் இந்த உடனே தன்னுடைய நேசகுமாரனை தன்னிடத்தில் அழைத்து முத்தம் செய்து அவரை அன்பு பாராட்டாதபடிக்கு முதலாவது நீ யாருக்காக இரத்தம் சிந்தினாயோ, நீ யாருக்காக பாடுபட்டாயோ, நீ அவர்களை போய் பார் என்று சொல்லி தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவராகிய தேவன் முதலாவது நம்மிடத்திற்கு தான் அவரை அனுப்பியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் சகல விதமான பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். மரண உபாதி என்று சொல்லி மரண கஷ்டத்தின் அந்த கட்டை அவிழ்த்து, அந்த மரண கஷ்டம் என்கிற அந்த கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடாது இருந்தது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
14-15 வசனங்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று பேதுரு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு, ஆக அந்த இடத்துல பிலாத்து கேட்பார் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க வேண்டுமா அல்லது பரபாசை விடுவிக்க வேண்டுமா என்று கேட்ட அந்த நிகழ்வை இங்கே சொல்லுகிறார். கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கு இவர்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எதற்காக தேவன் உயிரோடு எழுப்பப்பட்டார்? நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் இயேசுவை எழுப்பினார். இந்த செய்தியின் தலைப்பு நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் இயேசுவை எழுப்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். லூக்கா 24:50-51. அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெத்தானியா என்னும் பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருந்த நிலையிலேயே அவர் பிதாவினிடத்திலே அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன செய்தார் ஆண்டவர்? சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தும் பொழுது நமக்காக சாபமாகி சிலுவையில் அறையப்பட்டார். நம்மை சாபத்துக்கு நீங்களாக்கும்படியாக தேவன் அவரை சிலுவையில் அறைய கொடுத்தார். ஆனால் மறுபடியும் அவரை மீட்டு கொண்டார். எதற்காக? நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. நமக்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த தேவன், பிதாவாகிய தேவன், நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக மறுபடியும் உயிர் தெழ வைத்தார். 14ஆம் வசனம் 2 வித ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜனங்களுக்கு வரும்படியாகவும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். முதலாவது காரியம், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும். ஆக 2 வித ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறது. ஆவி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே அதை பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆக இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சகலவித பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ஆண்டவர் மரித்தார், மறுபடியும் உயிர் தெழுந்தார். இங்கே பார்க்கிறோம். 3 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஆபிரகாமுக்கு தேவன் 2 வித ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வருகிறது. முதலாவது குறிப்பு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிறிஸ்து இயேசு மூலமாய் வருகிறது. ஆக ஆபிரகாமுக்கு 2 ஆசீர்வாதங்கள் வந்தது. என்னென்ன ஆசீர்வாதம்? முதலாவது,
ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியாகமம் 12 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜனமாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக முதலாவது ஆசீர்வாதம், ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது கொடுக்கிற ஆசீர்வாதம், அவனை பெருமைப்படுத்தும்படி அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவனை சபிக்கிறவர்களை தேவன் சபிக்கிறார். பூமியில் உள்ள எல்லா வம்சங்கள் எல்லாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இரண்டாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், உன்னத தேவனின் ஆசீர்வாதம். அழைப்பில் அவர் கொடுக்கிறாரு. இரண்டாவது உன்னத தேவனின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்னவென்று நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சோதோம் பட்டணத்திலே லோத்து போய் குடியிருக்கிறான். அந்த சோதோம் பட்டணத்தை பிடித்து கொண்டு சத்துருக்கள் போய் விடுகிறார்கள். அவர்கள் லோத்து நிமித்தமாக அந்த சோதோமை பிடித்து கொண்டு போனவர்களை ராஜாவோடு கூட எல்லாரையும் மீட்டு கொண்டு வருகிறான் அந்த இடத்துல. அப்படி வரும்பொழுது ஆதியாகமம் 14:18, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஆக அப்பவே கர்த்தருடைய பந்தி இருந்திருக்கிறது. ஆக அவன் என்ன செய்தான், ஆபிரகாமை எதிர்ப்பு கொண்டு வந்து அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறான். ஆக இரண்டாவது ஆசீர்வாதம் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இங்கே உண்டாகிறது. ஆக இந்த ஆபிரகாமுக்கிட்ட வந்தோடனே 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக்கு என்கிற பிரதான ஆசாரியனுக்கு எல்லாவற்றிலும் இவன் அவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி பிடிவாதமாக சொல்லுகிறான். காரணம் என்னவென்றால், தேவன் தன்னை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது இவன் ஒரு காலத்தில் சொல்லக்கூடாது, இவன் நான் கொடுத்த பொருள்னால தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சோதோமின் ராஜா சொல்லிடக்கூடாது. அதற்காக தான் அவன் சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். 23ஆம் வசனத்தில் பாருங்கள். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறான். என்கிட்ட எதுவுமே நான் உன்கிட்ட உலக பிரகாரமாக உன்கிட்டருந்து நான் எதையுமே நான் வாங்கலை, நான் எதையுமே எடுத்துக்கலை. இதுக்கு எல்லாவற்றுக்கும் கைகளை ஏறெடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால்,
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் மெல்கிசேதேக்கின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டானது. முதலாவது தேவன் ஆபிரகாமை அழைக்கும்போது தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவது மெல்கிசேதேக்கின் மூலமாக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மறுபடியும் சொல்லுகிறேன். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிய ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடனே கூட மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது எதை குறிக்கிறது? இந்த ஞானஸ்தானம் உன்னதமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உன்னத தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த இம்மானுவேல் என்ற பெயரினுடைய பொருள் என்ன? தேவன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக தான் உயிர் தெழுந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இல்லோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஆக நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களை செய்வதற்கும் தேவன் இங்கே பூலோகத்தில் அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக அவர் உயர்த்தி வைத்தார். ஆக அந்த நாமத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? சகல நாட்களிலும் எல்லாவற்றும் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா, நீர் எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீர், நீர் எனக்காக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்காக உயிர்த்தெழுந்திருக்கிறீர் என்று யார் யார் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 3:38 பாருங்கள். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆபிரகாமின் குமாரன், ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இதில் என்னங்க இருக்குது? இதில் தாங்க விஷயமே இருக்குது. இந்த ஆதாமுக்கு தேவன் எல்லாவற்றின் மேலும் ஏவாளை உண்டாக்கும் முன்பாக அதிகாரம் கொடுத்தார். தேவன் ஆதாமை தம்முடைய சாயலாக படைத்த பிற்பாடு அவனை அழைத்து கொண்டு வந்து அங்கே இவனுக்காக உருவாக்கப்பட்ட எல்லா மிருகங்களுக்கும் இவன் என்னென்ன பேரிடுகிறானோ அந்த பேரே அந்த மிருகங்களுக்கு விளங்கப்பட்டது. ஆக தேவன் எல்லாவற்றின் மேலும், அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் ஆதாமுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் உன்னதத்திலிருந்து அதிகாரம் கொடுத்தார். அந்த உன்னதம் என்பது ஏதேனை குறிக்கிறது. அந்த ஏதேனிலே அதிகாரம் கொடுத்தார். இவன் பாவம் செய்தபடியினாலே அந்த ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டான். அந்த நிலையிலிருந்து அவன் விழுந்து போனான். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 3:13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு போனார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும், அந்த இடத்துல 3 காரியங்களுக்காக தேவன் அவர்களை அழைக்கிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 15 வரைக்கும். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும், முதலாவது அவரோடு இருக்கவும், இரண்டாவது பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும், பிரசங்கம் பண்ண அனுப்புகிறார். மூன்றாவது வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆக நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம தெரிந்து கொண்டார், நம்ம அவரோடு கூட இருக்க தெரிந்து கொண்டார். அடுத்து அவரை குறித்து வெளியில் சாட்சி சொல்ல பிரசங்கம் பண்ண தேவன் தெரிந்து கொண்டார். மூன்றாவது வியாதிகளை குணமாக்க பிசாசுகளை துரத்த எல்லா அதிகாரங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆக மரித்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் மணிக்கொண்டம் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். பிதாவாகிய தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்யான். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே
தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்காக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் எழுப்பினார். நாம் பாவங்களெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். 2 வித ஆசீர்வாதங்கள். நம்மை தேவன் அழைக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்மை ஒரு சபைக்கு அழைக்கும் பொழுது, நாம் ஒரு தேவ செய்தியை கேட்க நாம் அழைக்கப்படும் பொழுது ஒரு தேவ செய்தி மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 2வது ஆசீர்வாதம், உன்னதங்களில் இருக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது குறிப்பு, உன்னதத்திலிருந்து ஆவி ஒரு ஆசீர்வாதத்தை, உன்னதத்திலிருந்து ஆவியை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம், அந்த ஊற்றப்பட்ட பிற்பாடு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆக நீதி, செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி தரிக்கும். அந்த நீதி எப்படிப்பட்டது? அந்த நீதியின் கிரியை சமாதானம் உள்ளது. அந்த நீதியினுடைய பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என்றும் உள்ள ஒரு அமைதி, ஒரு சுகமும் தேவன் அங்கே கொடுக்கிறவராயிருக்கிறார். என் தினம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்பங்க? உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கும் மட்டும். அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் காடு போல காணப்படலாம், முட்செடிகளாக அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக தேவன் மாற்றுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். 18லிருந்து 25 வரைக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18லிருந்து 25. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் இல்லையா, அப்போ இந்த பிள்ளைகளிடத்தில் விளையாட்டு ஜாமான்களை கொடுப்பாங்க. இந்த விளையாட்டு ஜாமான்களை கொண்டாந்து அந்த பிள்ளைகள் பக்கத்தில் விளையாடுவார்கள். நாய் பொம்மை, யானை பொம்மை, சிங்க பொம்மை, கரடி பொம்மை, இந்த மாதிரி பொம்மையை கொண்டாந்து மோத விட்டு விளையாடுவாங்க. அதில் அந்த பிள்ளை சந்தோஷப்படும். அதுபோல் தேவன் இங்கே கொண்டு வந்து மனிதன் முன்பாக கொடுக்குறார். அவன் அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராக மாறிட்டு. அவன் என்னென்ன பேர் வச்சானோ அந்த பேரே அவனுக்கு பேராச்சு. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! அந்த உன்னதத்தின் ஆவி இவனுக்குள் ஊற்றப்பட்ட பிற்பாடு, இவனுக்குள் ஊதப்பட்ட பிற்பாடு இவன் ஜீவாத்மாவாக மாறுகிறான். இவன் ஜீவாத்மாவாக மாறின பிற்பாடு இங்கே நாம் பார்க்கிறோம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். இன்னைக்கு நித்திரை அடைந்தான்டா செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு தூக்கத்தை, மயக்கத்தை கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட மயக்கம்? ஒரு அயர்ந்த ஒரு நித்திரையை தேவன் கொடுத்தார். ஒரு அனஸ்தீசியா கொடுத்து ஒரு படுத்திருக்கிறது போல
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவன் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இவன் என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் அவள் என் எலும்புக்கு எலும்பும் என் சதைக்கு சதவுமாக இருக்கிறபடினால் இவள் மனுஷி எனப்படுவாள். ஈதேல் மனுஷன் புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். மிக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். மிருகங்களெல்லாம் ஒரு பக்கம் பெருகுகிறது, ஆனால் மனிதன் இவைகளை அடக்கி ஆளுகிற ஒரு ஆளுமையை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். இப்போ ஆதாம் ஒருவனுக்கு மாத்திரம் அது இருக்கக்கூடாது, இது இவன் மூலமாக வருகிற எல்லா சந்ததியுமே இவைகளை ஆள வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணினார். இந்த 2 பேருமே நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு வெட்கப்படாதிருந்தார்கள். எந்த விதமான வெட்கமும் அவர்களுக்கு கிடையாது. ஏன் என்று சொன்னால் உன்னதத்தின் ஆவி அவர்களுக்குள் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்தின் ஆவி இருக்கிற வரைக்கும் எதிலும் வெட்கப்பட்டு போகாதபடி இருந்தார்கள். எப்போ அந்த இடத்துல ஏவாள் அந்த கனியை புசித்தாலோ அப்பொழுதுதான் அவர்கள் அந்த இடத்துல உன்னதத்தின் ஆவியை இழந்தார்கள். அவர்களுக்குள் மரணம் என்ற ஒரு சாபம் வர ஆரம்பித்தது. இந்த மரணம் என்கிற சாபம் வருவதற்கான காரணம் அதுதான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதியாகமம் 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார், நான் புசித்தேன் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ எப்படா நிர்வாணின்னு உனக்கு யாரா சொன்னான்? ஏன்னா இவர் உன்னதத்தின் ஆவி, உன்னதமான தேவன். உனக்குள்ள உன்னத ஆவி இருக்கே, நீ உன்னை யார் இப்படி சொன்னா? நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கனியை புசிச்சியா? ஆமாம், ஏவாள் கொடுத்தா நான் புசித்தேன். ஆக மனிதன் அந்த நிலையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறவனாக இருக்கிறான். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட, நீ மண்ணுக்கே நீ மறுபடியும் திரும்புவ. உன் ஆவி மறுபடியும் உன்னதத்துக்கு போயிடும். தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி தேவனிடத்துக்கே போய்விடும். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:1-5. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்குது. எந்த எலும்பு என்ன எது எங்கே கிடக்குது? விலா எலும்பில் அந்த எலும்பெல்லாம் செதறி கிடக்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எல்லா எலும்பு கலந்து கிடக்குது. யாரோட எலும்பு இது? யாரோட சேரணும்? இது எத்தனாவது விலா எலும்பு? எந்த இடத்துல சேரணும்? இது எதுவுமே அங்கே காணப்படலை. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அவ்வளோதான். ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்றார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை நீர் அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ உங்களுக்குள் ஆவியை
பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்றார். ஆக ஆவியை தேவன் மறுபடியும் பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்போ அது உயிரடையும். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல். அப்போ இந்த எலும்புகளெல்லாம் சேருது, அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போடு சேர்ந்து கொள்ளுது, சேர்ந்து ஒரு மாம்சம் உண்டாகுது, தோலினால் அது மூடப்படுது, ஆனால் ஆவி இல்லை. இப்போ உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். இப்போ ஆண்டவர் உன்னதத்திலிருந்து ஆவியை அவைகளுக்கு கட்டளையிடுகிறார். உலர்ந்த எலும்பு அதது பாகத்தோடு சேருது, சதைய வருது, தோலுனால் மூடப்படுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியில் உயிரடைவீர்கள். உன்னதத்திலிருந்து ஆவியை தேவன் கொடுக்கிறார். 9ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றார், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி அவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல்லுன்றார். அவர்கள் மேல் ஊது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேல் வந்து இறங்கு என்று சொல்லப்பட வேண்டும். ஆக இங்கே பார்க்கிறோம், 4 திசைகளிலும் இருந்து அந்த ஆவிகள் வந்து இவர்களுக்குள் இறங்கியது. இறங்கின மாத்திரத்தில் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகளையே மாம்சமும் தோலும் ஆவியையும் கொடுக்கக்கூடுமானால், உன்னதத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தான் இம்மட்டும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அந்த உன்னதத்தின் ஆவி இன்னும் நமக்குள் இருப்பாரானால் நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். உன்னதத்தின் ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும், நிச்சயமாய் மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் உலர்ந்த எலும்புகளைப் போல சிதறுண்டு கிடக்கிற எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்து சேரும், எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம், உன்னத ஆவியின் ஆசீர்வாதம். 3வது, உன்னத பலன் ஒரு ஆசீர்வாதம். உன்னதத்தின் பலன் ஆசீர்வாதம். லூக்கா எழுதின சுசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும், அந்த பலன் வந்து உங்களுக்குள்ளார நிலச்சிருக்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்க என்று சொல்கிறார். லூக்கா எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிற பிறப்பை குறித்து சொல்லி மரியாளுக்கு அங்கே தேவதூதன் தரிசனமாகி சொல்லுகிறான், பரிசுத்தாவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பரிசுத்தாவி உன் மேலே வரும் பொழுது உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அந்த பலம் உன் மேலே நிழலிடும்.
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்தது, ஆவியில் பெலன் கொண்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆவியில் பெலன் இல்லைன்னு சொல்லாச்சுங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஒரு சின்ன காயம் பட்டால் கூட ஒரு பயம், ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட ஒரு பயம், ஆக ஒரு திரிக்கிட்ட ஒரு பயம், எல்லாத்துக்கும் பயம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் பயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால தான் மரியாளிடத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதத்தின் ஆவி உன் மேலே வரும், அப்போ உன்னதத்தின் பலன் உன்மேல் நிழலிடும், உன்னதத்தின் பலம் உன் மேலே நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நம்முடைய உள்ளத்திலும் இன்றைக்கு உன்னதத்தின் பலன் இறங்கும் பொழுது நமக்குள்ளும் இயேசு உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கும் பிறந்திருக்க கிருபை செய்யட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னத தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவங்க உன்னதத்தினுடைய அந்த பலத்தினாலே, தேவனுடைய பலத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் இவனுடைய வாழ்க்கையில் நடந்ததாம். இந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் நடந்ததாம். அதே போல் உன்னத தேவனுடைய அந்த பலன் நம்மிடத்தில் வந்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் நமக்குள் பிரசித்தப்படுத்துவது நமக்கு நன்மையாக இருக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். உபாகமம் 34:5-7. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அந்த மரித்து போனான். அவர் அவனை மோவாப் தேசத்திலே பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவனுடைய பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. உன்னதத்தின் பலன் எப்பொழுது மோசேயின் மேல் இறங்கினதோ 80 வயதிலே உன்னதத்தின் பலன் மோசேயின் மேல் இறங்கியது. அந்த பலன் 120 வயது வரைக்கும் குறையவே கிடையாது. அவனுடைய கண் இருளடையவே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பலன் இறங்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இறங்கும் பொழுது நீங்கள் எதிலும் குறைவிட மாட்டீர்கள். எந்த விதமான காரியத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்வதும் கிடையாது, உங்கள் கண்கள் இருளடைவதும் கிடையாது. யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோபு 12:16 முதல். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவரிடத்தில் யோபு 12:16
அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. கர்த்தரிடத்தில் பலமும் ஞானமும் இருக்கு என்று சொல்லி யோபு அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதனால்தான் பிலிப்பி எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, இவங்க 2 பேரும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. இந்த தேவாலய வாசலில் பிச்சை எடுக்கிறவர்கள், உட்கார்ந்திருக்க முடவர்கள், பார்வையற்றவர்கள், இப்படி என்று பல வகையான மாற்றுத்திறனாளிகள் அந்த இடத்துல இருப்பார்கள். அவர் பிச்சை எடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்றெண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 2 கால்களும் முடவனான ஒருவன் அங்கே பிச்சை எடுக்கிறான். இந்த பேதுரு யோவானு போகும்போது, ஐயா ஏதாவது போடுங்க என்று சொல்கிறான். உடனே பேதுரு யோவானை நின்று பார்க்கிறார்கள். அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு விசுவாசம், நம்பிக்கை அவனுக்குள் இருக்கிறது என்று தெரிகிறது. இப்போ அவனுக்குள் வர வேண்டியது உன்னத பலன் அவனுக்குள் இறங்க வேண்டும். உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணு கிடையாது, எங்களிடத்தில் இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவன் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் போனான். ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் முடவர்களாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, எந்த காரியத்தில் நீங்கள் இவனைப் போல இருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் உன்னதத்தின் பலன் உங்களிடத்தில் வருமானால் நீங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத அந்த சந்தோஷம், கிடைக்காத சந்தோஷம், கிடைக்காத சமாதானம், இதுவரைக்கும் இல்லாத அமைதி, இதுவரைக்கும் இல்லாத நடத்துதல் இனி நடக்கும். இனி எல்லாம் கிடைக்கும். உடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். இந்த நாள் வரை இல்லாத அவனுடைய முடமான அவனுடைய கால்கள் இன்றைக்கு பலனடைந்த கால்களாய் மாறியது. அதுபோல பலனடைந்ததாய் கர்த்தர் மாற்றுவார். அவன் குதித்தெழுந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில், தேவ சபையில் சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று என்ன செய்தார்களா? 4 சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். 2 முறை ஆமேன் என்று அங்கு சொல்லுகிறார்கள். ஆமேன் என்று சொல்லி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும்
ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமேன் என்றார்கள். ஆக பலன் சதா காலங்களிலும் உன்னத தேவனிடத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த இயேசுவின் நாம உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் நாமத்தினாலே நமக்குள் அந்த உன்னதத்தின் பலன் இறங்குகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா எங்கிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் நம்ம இடத்தில் வரும்பொழுது நாம் அவருக்கு சாட்சிகளாய் உலகின் முடிவு பரியந்தம் அல்லது நம்முடைய ஜீவனின் முடிவு பரியந்தம் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆக முதலாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக எழுப்பினார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 2 வகை. ஒன்று அவன் அழைப்பின் ஆசீர்வாதம், இரண்டாவது உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம், அந்த இடத்துல உன்னதத்திலிருந்து ஆவி என்கிற ஆசீர்வாதம். மூன்றாவது உன்னதத்தின் பலன் என்கிற ஆசீர்வாதம். இது மூன்றையும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளான இந்த நாளிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். இதாவே இந்த நாள வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிர்த்தெழுந்த பண்டிகை இந்த நாளிலும் இந்த கேட்ட இந்த செய்தியின்படி கர்த்தாவே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, அழைப்பில் உண்டான ஆசீர்வாதம், உன்னதங்களின் தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் வந்து செய்தி கேட்குற உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிடைப்பதாக. இந்த செய்தி கேட்குற உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிடைப்பதாக. அதோடு கூட மாத்திரமல்ல ஆண்டவரே, அதோடு கூட மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உன்னதத்தின் ஆவி இறங்கட்டும். ஆண்டவரே உலர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வெறுத்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, சலித்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் உயிரடையட்டும், மறுபடியும் ஒன்று கூடட்டும். ஆண்டவரே மறுபடியும் உயிர்த்தெழ கர்த்தர் கிருபை செய்யும், மறுபடியும் உயிர்த்தெழ கிருபை செய்யும்பா. அதே போல் உன்னத பலத்தையும் நீர் தருவீராக. உன்னதத்தின் பலத்தினால் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் முடவர்களாக இருக்கலாம், பண காரியத்திலும் அல்ல வேறு சமாதானம் சந்தோஷம் வேறு எந்த காரியத்திலும் ஆண்டவரே ஒரு தனித்த ஒரு முடவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உன்னத பலனை கொடுத்து அவர்களை குதித்து எழுந்து நடக்கச் செய்து உம்முடைய ஆலயத்துக்குள் சாட்சியாய் வரச் செய்வீராக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதமும் அவருடைய ஆவியும் அவருடைய பலனும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக, ஆமென், ஆமென், ஆமென்.